I am Samantha, 5th standard. I am Aisha, 5th standard. We are going to learn about weight with example. இப்போ weighing machine எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பேன்லையும் காலியாக இருக்குது. எப்படின்னா இப்போ ஈக்குவலாக இருக்குன்னா இந்த முள் வந்து நடுவில் இருக்கும். 10 கிராம் இதை வச்சுட்டு அதுக்கு பதிலாக 10 இங்கே போட்டணும். அப்படி போட்டோன்னா இங்கே சென்டரில் வந்துடும். இப்போ இது அதிகமாக இருந்துச்சுன்னா இது இந்த பேன் வந்து கீழே போயிடும். இது கூட சேர்த்து இந்த முள்ளுமே கீழே போயிடும். இப்போ அதே இதில் இப்படி 2 போட்டோம். 2 போட்டால் அதே சென்டரில் நிற்கும். திரும்பி 3 போட்டோம்னா இந்த சைடில் முள் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி போகுது. இந்த 3 எடுத்து இப்படி போடணும்னா இப்போ சென்டரில் நிற்குது. இப்போ வந்து கல் வந்து ஃபிக்ஸட். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து பொருளை வாங்குவோம். நெக்ஸ்ட்டு கிராம் மிஷினுக்கு போகலாம். நம்ம வந்து இந்த பேங்கில் வந்து எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். 0ல் இருக்குது. வச்சிடலாம். 3 கிராம் 340 மில்லிகிராம். இதை வந்து நம்ம வந்து ஜுவல்ஸ் கடைக்கு போனால் நிறைய பார்ப்போம். 1 கிராம் தங்கம் 1 கிராம் வெள்ளி வாங்குற இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. பேக்கை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இது 0ல் இருக்கு. இப்போ பேக் மெஷர் பண்ண போகிறோம். 5.260 கிராம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது பண்ண போகிறோம். 0ல இருந்து 10 kg வரைக்கும் இப்போ வரும். இது 0 இருக்குது. இல்லை 20 கிராம் இருக்குது. நம்ம வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். இது 20 கிராம் கரெக்டாக இருக்குதான்னு இப்போ பார்ப்போமா. இதில் 17 இருக்கு. இதில் வந்து 3 கிராம் கம்மியாக இருக்கு. இதுலேயும் 20 கிராம் காட்டுது. இப்போ செக் பண்ணிடலாமா. இதில் வந்து 23 இருக்கு. இதில் வந்து 23 வந்து அதிகமாக இருக்கு. இதில் 3 கம்மியாக இருக்கு. இப்போ இது 2 போட்டோன்னா எவ்வளோ வெயிட் ஆகுதுன்னு இது 2 போட்டால் 40 கரெக்டாக இருக்கு. 40 கிராம் கரெக்டாக இருக்கு. கேஜி வரைக்கும் இருந்துச்சு. 10 கேஜிலேருந்து இதில் வந்து அதை விட அதிகமான வெயிட்லாம் இதில் போடலாம். இப்போ வந்து இதை பண்ணி காட்டலாம். இது வந்து 28 kg இருக்குறா. 26 kg இருக்கு. இது weighing machine வச்சு weight மெஷர் பண்ணியாச்சு. கிராம்ல இருந்து இது கிலோகிராம் வரைக்குமே இதுல வந்து நம்ம பண்ணியாச்சு. கத்துக்கிட்டோம்னா ஒரு வெயிட்டும் ஒவ்வொரு மிஷின்ல நம்ம வந்து மெஷர் பண்ணோம். அப்புறம் இது கிலோகிராம் எப்படி மெஷர் பண்றது, கிராம் எப்படி மெஷர் பண்றதுன்னு கத்துக்கிட்டோம். தேங்க்யூ.